அனைவருக்கும் வணக்கம். ஒரு வியாழக்கிழமை மத்தியானம் பல அலுவல்கள் நடுவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப நேரம் பேசணுன்றது இல்லை, இருந்தாலும் சில கருத்துக்கள் ஷேர் பண்ணலான்ட்டு. பல வருடங்கள் முன்னாடி சாரிஜி மகாராஜோட இருக்கும் பொழுது ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. தன்னுடைய அவர் எப்போ பேசினாலும் அநேகமாக அது அவருடைய பாபுஜியுடன் சேர்ந்த அனுபவங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். அப்போ ஒரு தடவை சொன்னார், பாபுஜி மகாராஜ் சொன்னதாக சொல்லிட்டு, ஆன்மீகத்துக்குள்ளே வரும் பொழுது கழுத்தை வெட்டி கொடுத்துரு, அதுக்கப்புறம் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு புரிகிற மாதிரி இருந்தது, ஆனால் புரியாத மாதிரி இருந்தது. என்னுடைய ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, நான் சேர்ந்தது 1992 கடைசியில். சேருவதற்கு முன்னால் என்னுடன் வேலை செஞ்ச அவரும் அபியாசியாக அப்போ இருந்தார், இப்போ இல்லை. என்னோட அணியில் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தார், நான் அதில் மேனேஜராக இருந்தேன். ஒரு முறை பேசும்போது சொன்னார், நான் தியானம் பண்ணுறேன், நீ சேரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நார்மலாக என்னுடைய அப்ரோச் டு லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டா அதுக்கப்புறம் யூட்டர்ன் அடிக்கக்கூடாது. இப்போ ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் டயலாக நான் 94 சொல்லியிருக்கேன். ஒரு முறை நான் முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஆனால் அது இப்போ சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒருத்தர் அதை தெரிஞ்சோ தெரியாமையோ வேறு இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ ஒரு 3 மாதங்கள் தினசரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சஹஜ் மார்க்னு அப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் சாரிஜி மகாராஜுடைய டாக்ஸ் புத்தகமாக வந்திருக்கும், படிச்சிருப்பீங்க. வால்யூம் 1, 2, 3 அது ஒன்றுன்னா எனக்கு கொடுப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டரை படிச்சுட்டு அந்த சாப்டர் வச்சு ஒரு நாள் 2 நாள் சாயங்காலம் அவருடைய நாங்கள் 2 பேரும் பேச்சுலர்ஸ். பெருசாக ஒன்றும் இன்டர்நெட்டு கிடையாது, ஃபோனு கிடையாது, கையில் வச்சு இப்படி தள்ளுற இன்ஸ்டா ரீலு ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் பொழுது போகிறது ரொம்ப கஷ்டம். டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்து பேசுவோம். நான் அதுலேருந்து கேள்வி கேட்பேன், அவர் பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் ஒரு 2வது புக்கை முடிச்சு 3வது புக்கு வரும்பொழுது ஒரு மாதிரி எனக்கு தெளிவாயிடுச்சு. இதுதான் என்னுடைய வழி, இவர் தான் என்னுடைய குருநாதர். நான் அவரை பார்த்ததும் இல்லை, சிட்டிங் எடுத்ததில்லை. அப்போ எனக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிங், அதுக்கப்புறம் என்னுடைய பயணம் தொடர்கிறது. மிஷனில் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னைக்கு கூட நான் மதியம் பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், மிஷனில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக எனக்குன்ட்டு இந்த மிஷனில் எந்த கேள்வியுமே கிடையாது ஆன்மீகம் சம்பந்தமாக. ஏன்னா சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி தலையை வெட்டி போட்டுருன்னு அவர் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு நீங்களாம் கேட்டுப்பீங்க, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இங்கு இல்லை அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு முக்கியமான கேள்வி மனிதனால் மட்டும்தான் கேட்க முடியும், வேற யாராலையும் கேட்க முடியாது. இந்த பிறவி ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டது, இல்லை என்னை படைத்தது யார், நான் எதற்காக இங்கே வந்திருக்கேன், வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது நோக்கமோ குறிக்கோளோ இருக்கா? இந்த கேள்வி எல்லா மனிதர்களுக்கும் வருவதில்லை, சில பேருக்கு தான் வருது. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக லைஃப்பை வாழ்ந்துட்டு அப்படியே நம்ம போய்டுறோம். பிறந்தோம், வாழ்ந்தோம், உண்டோம், உணர்ந்தோம், இறந்தோம், இப்படியே ஒரு சைக்கிள்லேயே போயிட்டுருக்கு. பல வருடங்களாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனிதன் வாழ்ந்ததுக்கப்புறம் மெதுவாக அந்த கேள்வி வருது. இப்போ சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கடவுளுக்கு படைப்பு வந்து ஒரு 1400 கோடி வருஷம் போனதுக்கப்புறம் போர் அடிச்சிடுச்சான், தன்னை யாரும் தேடலேன்னு. அப்போ மனுஷனை உருவாக்கினாராம். ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த 6வது அறிவு, பிரித்து பார்த்தல், பகுத்து அறிதல், மூலம் எது, விளைவு என்ன,
அப்படின்றத சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுத்து நம்மளை அனுப்பிச்சு விட்டார். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த எண்ணங்களை, இந்த சிந்திக்கும் திறனை நம்ம முக்கியமாக நம்மளுடைய பொருளாதார உலகியல் வாழ்க்கைக்கு மட்டும்தான் நம்ம செலவழிச்சோம். எப்படி நல்லா சம்பாதிக்கலாம், எங்கே படிக்கலாம், யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைங்களை எப்படி வளர்க்கலாம், எவ்வளோ சொத்து சேர்க்கலாம், எந்த இடத்துல வீடு கட்டலாம், என்ன கார் வாங்கலாம், சாயங்காலம் என்ன படம் போகலாம், இந்த மாதிரி எண்ணங்கள், கேள்விகள் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி இன்னொரு வார்த்தை சொல்வார். கேள்விகள் 2 வகை அப்படின்னு சொல்வார். முதல் வகைன்றது என்னுடைய வாழ்வியல் சார்ந்தது, சர்வைவல் கொஸ்டின்ஸ், உயிர் வாழ்வது சம்பந்தப்பட்ட கேள்வி. இரண்டாவது முக்கியமான கேள்விகள், இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய கேள்விகள், வளர்ச்சி சார்ந்த கேள்விகள், growth questions சொல்லுவார். சர்வைவல் கொஸ்டின்ஸ், growth questions. இந்த சர்வைவல் கொஸ்டின்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி பசியால் பட்னி இருந்து சாகிறதுனா நம்ம பேப்பரில் படிக்கிறது ஒரு காலத்தில் சர்வசாதாரணமாக படிப்போம். இந்த ஊரில் 40 பேர் போயிட்டாங்க, அந்த ஊரில் 50 பேர் போயிட்டாங்க, பட்னி, காசு இல்லை. அந்த நிலைமை அட்லீஸ்ட் இந்தியாவில் இப்போ தாண்டி இப்போ எப்படி வெயிட்டை குறைக்கிறது, எப்படி சுகரை குறைக்கிறது, இந்த மாதிரி கேள்வியை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதுவும் சர்வைவல் கொஸ்டின்ஸ் தான். இந்த வளர்ச்சி சார்ந்த கேள்விகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போ வருதுன்னா, என்னை படைத்தது யார், இந்த படைப்பு ஏன், எதை நோக்கி நான் போக வேண்டும், போகணுமா வேணாமா, போவதற்கு சரியான பாதை எது, இந்த பாதையில் என்னை அழைத்து செல்லும் இந்த குருநாதர் சரியான குருநாதரா இல்லையா, இவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா இல்லையா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் ஆன்மீக வளர்ச்சி, கடவுளை நோக்கி செல்லும் ஒரு ஆசை இல்லை ஒரு பிரயத்தனம் வரும்போது இந்த கேள்விகள்லாம் இருக்கணும். ஆனால் இந்த கேள்விகள் எப்போ இருக்கணும்னா, ஒரு குருநாதரை, ஒரு பாதையை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு அபியாசி, அந்த காலத்தில் பாபுஜி மகாராஜ் ஏதோ டெஸ்ட் வைக்கணும்னு வந்தாராம். சார்ஜ் மகாராஜ் சொன்னார், டெஸ்ட் வைக்கணும், போய் ரயில்வே ட்ராக்ல தலையை வச்சுக்கோ அப்படின்னார். குருநாதரை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு சிஸ்டமில் வந்ததுக்கப்புறம் திறமை இல்லை. ஏன்னா த லோயர் கெனாட் ஜட்ஜ் தி ஹையர் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு கேஸு போட்டு ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு கூண்டில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நீதிபதியை ஜட்ஜ் பண்ண முடியாது. நீதிபதி தான் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி ஒரு தீர்ப்பு வழங்குவார். அதை போன்று இந்த பாதையில் வரத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், எவ்வளோ வேணால் டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் 92 இந்த மிஷனில் சேரத்துக்கு முன்னாடி பண்ணேன். இது சரியான பாதையா, இவர் சரியான குருநாதரா, இவருக்கு கேலிபர் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்கு ஓடிட்டு இருந்து. அதற்கு எல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சஹஜ்மார்க் ஃபஸ்ட்டு 3 வால்யூம் படிச்சிங்கன்னா அனைத்து கேள்விகளுக்கும் அதில் பதில் இது. அதில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சஹஜ்மார்க் ஆர்ட்ஃபுல்னஸ் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் அந்த புக்ஸு படிக்கலைன்னா எடுத்து மெதுவாக படிங்க. 2 ends of a stick ஆரம்பித்து பல மலேசியா மற்றும் வெளிநாடுகளில் அவர் பேசின பேச்சினுடைய தொகுப்பு அந்த புத்தகங்களாக வந்திருக்கு. அனைத்து கேள்விகளுக்கும் அங்கே பதில் இருக்கு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேள்விகள் எல்லாமே ஆன்மீகத்தில் வந்ததுக்கப்புறம் தான் வருது. அதுவும் வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றம் சார்ந்த கேள்விகள் இல்லை, உலகியல் சார்ந்த கேள்விகளை தவறான இடத்துல கேட்குறோம், தவறான நபர்கிட்ட கேட்குறோம். அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு விதத்தில் முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்விகள் மட்டும் கேட்கணும். அந்த கேள்விகள் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் மட்டும் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ நான் முதல் புள்ளியில் இருக்கேன், என்னுடைய யாத்திரை ஆரம்பிக்கிறேன்னா நான் எப்படி அந்த யாத்திரை கமெண்ட்ஸ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன தன்மைகளை வளர்த்துக்கணும், அதற்கு நான் என்ன மாதிரி பயிற்சி செய்யணும், முதல் புள்ளியிலிருந்து இடைப்பட்ட புள்ளிகளை தாண்டி 2வது புள்ளிக்கு எப்படி போகணும், அங்கே எப்படி நான் ஸ்டேபிள் ஆகணும், எப்படி நாங்கள் பத்திரமா இருக்கணும். நம்ம சிஸ்டம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த பரமபதம் அந்த காலத்தில் விளையாட்டு பார்த்துருப்பீங்க. 1996-97 இன்ஃபேக்ட் சஹஜ்மார்க் பரமபதம் ஒரு படமே போட்டு விற்றுருக்காங்க. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அதில் முதல் புள்ளியிலே 100வது புள்ளி வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு கட்டமாக போனோம். 99ல் ஒரு பாம்பு ஒன்று இருக்கும்.
எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அதனுடைய வால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1வது புள்ளியில் இருக்கும். அந்த புள்ளியில் தலையில் போய் பார்த்தீங்கன்னா ஈகோன்னு எழுதிடும். 99 98 எடுத்து பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானது. அது வந்ததுன்னா காலி. ஸோ என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் தவிர வேற எந்த கேள்விகளும் எனக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது. அது கூட ஒரு புரிதல், எனக்கு சரியா புரியல சொல்லிக் கொடுங்க. இது ரைட்டா தப்பான்னு கேள்வி இல்லை. பாலாஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ட்ரூத் எட்டர்னலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த அறிவாற்றல் தேவை, எந்த அறிவாற்றல் நமக்கு முக்கியம் சொல்லும் பொழுது பிரம்ம வித்யா மட்டும்தான் முக்கியம் அப்படின்றார். பிரம்ம வித்யானா என்ன அப்படின்ற போது நீங்கள் பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத் எட்டர்னலுக்கு தாஜி பல வீடியோக்கள் ரிலீஸ் பண்ணார், பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்களில் ஒன்றத்தில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிரம்ம வித்யான பிரம்மத்தை நோக்கி என்னை அழைத்து செல்வதற்கு எனக்கு என்ன அறிவாற்றல் தேவையோ அது மட்டும் எனக்கு போதும். பிரம்மன்றது என்ன? உங்களுடைய குறிக்கோள், இருப்பதற்குள் உயரிய குறிக்கோள். 3வது நியமம் படி ஐடியலி அவருடன் ஒன்றாகுதல், அவருடன் ஐக்கியமாகுதல். அதையும் சிலபஸ் மாற்றிட்டார். போன பிறந்த நாள் போது மேஜரில் தான் ஜேர்னி ஆரம்பிக்குதுன்றார். ஒரு அர்த்தம் ஜேர்னி வந்து மேஜரோட முடியுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுலேருந்து மாறுது, சிலபஸ் மாறினே இருக்குது. புதுசாக NEP 2 NEP 3 அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படின்னு புதுசாக வந்து இருக்கு சிலபஸ். இந்த அறிவாற்றலை தவிர மற்ற எந்த அறிவாற்றலும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையில்லை. உலகில் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், அது என்ன கற்றுக்கீங்க அது உங்களுடைய இஷ்டம். எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு அந்த தெளிவு இருக்கிறது? இன்னைக்கு நான் காத்தால எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எழுந்தவுடன் எனக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கணும்னு தோணித்தன. நியமம் 3 சொன்னபடி உங்களுடன் ஐக்கியமாவதற்கு தேவையான எது எனக்கு தேவையோ அது எனக்கு கொடுங்க. 2 நாள் முன்னாடி நான் 2-3 நாள் முன்னாடி ட்ரிச்சியில் இருக்கும்போது நான் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். 2013 தாஜியுடைய வீடு இனாகரேஷன் மணப்பாக்கத்தில் ஆசிரமுக்கு பின்னாடி. அப்போ நான் சாரதி மகாராஜ் தாஜி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஏதோ வரும்போது சாரஜி மகாராஜ் ஒரு சந்தோஷமாக இருந்தார். உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு, என்ன ஒன்றும் கேளு அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மெட்டீரியலாவோ இல்லை எதுவுமே எனக்கு ஒன்றும் கேட்கன்ற ஒரு ஆசையே இல்லை. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு திமிராக சொல்ல, ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் தேவைப்படல. இல்லை ஏதாவது கொடுக்கணும் கேளு அப்படின்னார். அப்போ நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், உங்களை நோக்கி வருவதற்கு ஏதாவது தடைகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணுங்க. சிரிச்சார், அவ்வளோதான். அது பேசி முடிச்ச வழியாக தான் தாஜி தட்டி கொடுத்து சொன்னார், தெரிஞ்சோ தெரியாமலே புத்திசாலித்தனமாக ஒன்று கேட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா மற்ற எல்லாமே வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னார், இப்போ கடவுள் உங்க முன்னாடி வந்து என்ன வேணும்னு கேட்டால் 1 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, 1 கோடி கொடு, 1000 கோடி கொடு, எது கேட்டாலும் அது ஒன்றுமே இல்லை. இந்த உலகமே அவரது, படைப்பே அவருடையது. அவரால் எதை வேணால் கொடுக்க முடியும். அவர் எது வேணும்னு கேட்டால் புத்திசாலியாக இருந்து கால்குலேட்டிவ் இருந்தால் என்ன கேட்கணும், உங்களை என்ன கொடுங்க, இல்லை என்ன உங்களோட ஆக்கிக்கணும். இது 2 தான் கேட்கணும். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும், அவருடைய அரவணைப்பில், அவருடைய கவனத்தில், அவருடைய இதயத்தில் நான் ஒரு தடவை வந்துட்டேன்னு சொன்னால் ஆன்மீகம் சம்பந்தமாக எனக்கு கேள்விகள் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. என்னோட வேலை என்ன, அவர் சொன்னார், ப்ராக்டிஸ் பண்ணு. ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னார், ஒபீடியன்ஸ் டு த மாஸ்டர், லவ் ஃபார் த மாஸ்டர், சத்சங் வித் த மாஸ்டர். அவர் சொல்கிறாரு, நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதை ஆனால் அன்புடன் ப்ராக்டிஸ் பண்ணோம், மெக்கானிக்கலாக பண்ணக்கூடாது. அவர் சொல்கிறாரு சுத்திகரிப்பு, அவர் சொல்கிறாரு வேர்ல்டு மெடிடேஷன் டே, அவர் சொல்கிறாரு ஷாஜான்பூர் கான்ட்ரிபியூஷன், அவர் சொல்கிறாரு சண்டே சத்சங், அவர் சொல்கிறாரு வாலண்டியர் பணி. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணிகளின் மூலம் வரக்கூடிய விளைவுகளுக்கு அவர் முழுவதுமாக பொறுப்பேற்றுகிறார். நான் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் ப்ரிசெப்டர்ஸ், வாலண்டியர்ஸ், ஃபங்க்ஷனரிஸ் எல்லார்ட்டும் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நோக்கம், குறிக்கோள், செயல், இது 3 என் கையில் இருக்கு. என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? இதை பற்றி நான் பேசும்போது போன வாரம் ஒரு சென்டரில் பேசும்போது சொன்னது, என்னுடைய நோக்கம் அவருடைய எண்ணமாக இருக்கணும்.
அவருடைய எண்ணத்தில் எது செயலாக மாற்றணும்னு அவர் நினைக்கிறாரோ அது என்னுடைய நோக்கமாக, செவி வழியாக கேட்காமல் இதயம் வழியாக உணர்ந்து அதை என்னுடைய செயலாக மாற்ற வேண்டும். எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. இப்ப என்னுடைய கைக்கும் என்னோட உடலுக்கும் வித்தியாசம் இருக்கா? கை என்னோட தானே இருக்கு. என் கை வேற சிந்தனையும், உடல் வேற சிந்தனையும், கால் ஒரு சிந்தனையும், தலை ஒரு சிந்தனையும் இருக்கும். எல்லாம் ஒரே சிந்தனை. அப்போது என்னுடன் அவர் ஐக்கியமா இருந்தாலோ, அவருடன் நான் ஐக்கியமா இருந்தாலோ, அவர் எது நினைக்கிறாரோ அது என்னுடைய செயலாக மாற வேண்டும். மாறுதா இல்லையான்றது உங்க இதயத்துக்கு தெரியும். நம்மளுடைய பிரேயரே அந்த கனெக்டிவிட்டியை காத்தால ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை தூக்கத்துல தவறி போய் விட்டுருந்தா கூட காத்தால ஒரு கம்ப்யூட்டர் கீபோர்டில் ரெஃப்ரெஷ் பட்டன் அமுத்துற மாதிரி ஜஸ்ட் ஒரு ரீகனெக்ட் பண்றது. இது பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவருடைய எண்ணமானது எனக்கு நேரடியாக அதிர்வலைகளாக என்னுடைய இதயத்தில் புரியும். தியானத்தில் உட்காரும் போது எதை நினைச்சு தியானம் பண்ணிட்டீங்களோ, இன்னைக்கு உங்களுடைய பணி என்னுடையது என்னவாக இருக்கணுமோ தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கன்னு உட்காந்தா உள்ளேந்து பதில் வரும். என்னுடைய அனுபவத்தில்னா பரிபூர்ணமாக என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும். இனி நான் என்ன பண்ணோம், உங்களோட ஒர்க்கு பண்ணோம் சொல்லுங்க. தியானம் பண்ணும்போது இந்த கேள்வியோட உட்காந்து பாருங்க. முதல் நாளில் பதில் கிடைக்கும், மறுநாளைக்கு கிடைக்கும், அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கும். இல்லை நீங்க கேட்கலாம், எனக்கு எதுக்குது ஒன்னா சொல்லு. எப்போ இதெல்லாம் தேவைப்படுகிறது, எப்போ வாலண்டியர் தேவை, எப்போ இது மாதிரி சத்சங், ஏன் இது மாதிரி பேசணும், எதுக்கு ஒரு ஃபங்க்ஷனரிஸோ யாரோ மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த தகவல் தொடர்பை நம்ம விட்டுறோம். இப்போ என்னுடைய மனைவிக்கு நான் தான் போய் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி அவங்க இன்னொருத்தர் சரி அவங்க என் மனைவிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறான்னு சொன்னால் அது நல்லா இருக்காதுல்ல. ஏன்பா அவங்க என்னுடைய கணவர், நீயே சொல்கிற. என்னுடைய குருநாதருடைய பணியை இன்னொருத்தர் எதுக்கு ஒருத்தர் என்கிட்ட சொல்லணும். இந்த ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் எனக்கும் அவருக்கும் அந்த ஒத்திசைவு, அந்த ஆஸ்மாசிஸ் வரத்துக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. அது ஆனால் ஒரு ஏக்கமாக மாற வேண்டும். தியரிட்டிக்கலாக கேட்டால் வராது. ஆர்எஃப்னு சொல்லிட்டு போனாருங்க, காத்தால எழுதி வச்சுன்னு கொஞ்சம் பதில் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும். அவரை கேட்டீங்கன்னா என்ன சொல்ல, ஒன்றும் வேணான்னு சொல்லுவார். உருவாக்கியவர், கொடுப்பவர், எடுத்துக்கொள்பவர் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அவருக்கு என்ன தேவை இருக்க முடியும். இருந்தாலும் தன்னை போன்ற, தன்னுடைய குருநாதரை போன்ற பல பேரை முடிஞ்சா அத்தனை பேர் இந்த உலகத்தில் உருவாக்கணுன்றது அவருக்கு கண்டிப்பாக ஒரு நோக்கமாக இருக்கு. பல முறை பாபாஜி சொல்லியிருக்காரு, சாரஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு, தாஜியும் சொல்லியிருக்காரு. என்னுடைய ஒரே குறிக்கோள் என்ன, என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் என்னுடைய குருநாதரை போல் ஆக வேண்டும். அதனாலதான் பாபாஜி மகாராஜ் சொன்ன லவ் ஹிம் ஹூ லவ்ஸ் ஆல், சாரஜி மகாராஜ் மாத்திர லவ் ஆல் ஹூம் ஹி லவ்ஸ் மாத்திரார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் யார் யாரை விரும்புகிறாரோ அனைவரும் நீ விரும்ப. அவர் யார் யார் விரும்பார், எல்லாரையும் விரும்பார். அப்படின்னா என் எதிர்க்க உட்கார்றவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு என்னுடைய குருநாதருடைய ரிஃப்ளெக்ஷனா தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா வாலண்டியர்ஸ்குள்ள தகராறு எது, ப்ரிசெப்டர்ஸ்க்கு எதிர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எது, ஃபங்க்ஷனரிஸ் ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது. இதானா ஒரு ஐடியல் ஸ்டேட், ராமராஜ்யம் சொல்லிட்டு போயிடலாம். ரியல் லைஃப்ல நடக்குமா இல்லையா, தியரிட்டிக்கலி முடியும், ப்ராக்டிக்கலி டைம் ஆகும். எவ்வளோ நாள் ஆகும்? இயற்கையை பொறுத்த வரைக்கும் இயற்கைக்கு நேரம் என்ற அளவுகோல் கிடையாதுன்னு பலமுறை சாரி மகாராஜ் சொல்லியிருக்காரு. அந்த டைமென்ஷன்லாம் தாண்டினது இயற்கை. நம்ம உருவாக்கினது தான் நேரமும் காலமும் கேலண்டரும் அவகாசமும். இயற்கையை பொறுத்த வரைக்கும் டைம்ன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்சல்யூட் ஸ்டில்னஸ்ல என்ன டைம் இருக்க முடியும், அப்சல்யூட் பேலன்ஸ்ல எங்க ஒரு நேரம் அவகாசம், அப்சர்வர் அண்ட் அப்சர்வ்டு இருந்தால் தான் டைம்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. ஒரு விஷயத்தை நடக்கிறது பார்க்கறதுக்கு ஒருத்தர், நடக்கிற விஷயத்த ஒன்று அப்சர்வ் பண்ணுறதுக்கான 2 இடைவெளி நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு இது பேசிக்காக புரிய ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரியும், கடைசியில் எல்லாமே தேவையில்லாத ஆணி.
நீங்க எந்த கேள்வி மனசுல நினைச்சாலும் அது அநேகமாக தேவையில்லாத அணியாக தான் இருக்கும். ஒரே கேள்விதான், என்னை என்னுடைய குருநாதருடன் வேகமாக இணைக்கக்கூடிய எந்த விஷயம் எனக்கு தேவையோ அதை தவிர வேற எந்த விஷயத்தையும் நான் கற்றுக்கொள்வதற்கு ஆன்மீக பயணத்தில் தேவையில்லை. யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா இது என்ன என்னுடைய குருநாதருக்கு சீக்கிரம் அழிச்சிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை பற்றி சாரி மகாராஜ் ஒரு டாக்கில் சொன்னார், 35,000 அடி உயரத்தில் ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு, நீங்கள் ஒரு 20 கிலோ லக்கேஜோட ஏறி இருக்கீங்க, அந்த 20 கிலோ லக்கேஜும் தங்கம். பைலட் வந்து சொல்கிறாரு 2 ஆப்ஷன் இருக்குங்க, ஃப்ளைட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, வெயிட்டை குறையணும், ஒன்று அந்த 20 கிலோ தங்கத்தை தூக்கி போடுங்க, இல்லைன்னா நீங்கள் குதிச்சிருங்கன்றாரு. எதை போடுவீங்க? தங்கம் கஷ்டங்க, நான் குதிச்சிடுறேன், அந்த தங்க போட்டி எங்கள் வீட்டில் கொடுத்துருங்க, 20 கிலோ ரொம்ப செலவு. 20 கிலோ போட்டாக்கிட்டேன்னா ஒரு 6 கோடி வருமாமா தெரில, கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. அப்படின்னா ஆன்மீகத்தில் உயர போக 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 நானும் அவரும் இல்லாத எந்த விஷயங்களும் எனக்கு தேவையில்லைன்றது புரியாது. அந்த நிலை உங்களுக்கு பிராக்டிக்கலா வந்துடுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் பரபிரம்மம் ஜெகநாதம் லைஃப் இருக்கும். உங்களுடைய மெட்டீரியல் லைஃப் அது பாட்டு நடந்துட்டு இருக்கும். தாஜி அடிக்கடி சொல்றார், நிறைய சம்பாதி, நிறைய புகழ், என்னென்ன ஒண்ணுமோ செஞ்சுக்கோ, எதையும் குறை வைக்காது. ஏன்னா நல்லவனுக்கு நிறைய பணம் வரணுன்றார். ஒரு 10-15 வருஷமா அவருடைய டாக்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பணக்காரனுக்கு மேலே இருக்கிற இடத்துல கிடையாது. A camel can pass through the needle, the eye of a needle, but not a rich man through the gates of heaven. இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு ஒட்டகம் கூட அந்த தைக்கக்கூடிய ஊசியில் இருக்கக்கூடிய காது வழியாக போக முடியும், ஆனால் ஒரு பணக்காரனால மேல் உலகத்துக்கு போக முடியாது. ஆனால் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கானால யூஎஸ்லேருந்து வந்த ஒரு 67 அபியாசிகளோட பேசிட்டு தான் நான் கூட இருந்தேன். அப்போ அவர் ஓப்பனாக சொல்கிறார், எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது, நிறைய பணக்காரர்கள் மெதுவாக ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, இந்த பணம் வந்து எனக்கு சில விஷயங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான சேயிங் இருக்கு, he is so poor, the only thing he has is money in his life. இவர் எந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்காரனா இவர்கிட்ட பணத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த நிலைமை வரும்பொழுது உங்களுடைய கவனம் இன்னும் மேல் திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். என்னை தாண்டிய பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல சொன்ன விஷயத்தை வந்து நான் முடிச்சுக்கிறேன். கேள்வி என்பது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் சம்பந்தப்பட்டதாக மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களையும் அப்சல்யூட் ஒபீடியன்ஸ் ஈஸி. பல நேரங்களில் குருநாதர்களாக நேரடியாக வந்து ஏதோ இந்த வேர்ல்ட் மெடிடேஷன் டேக்கோ இல்லை ஷாஜான்பூர் டொனேஷன் டிரைவுக்கோ அவர் நேரடியாக மைக் பிடிச்சி பேசி சொல்லிட்டார். பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 180 நாடுகளுக்கு மேலே இருக்கும். 4 கோடி மக்களுக்கு மேலே வெவ்வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சில பேர் ரெகுலராக பண்ணுறாங்க, சில பேர் அப்பப்போ விட்டு விட்டு பண்ணுறாங்க. இன்டென்ஸாக பண்ணுறவங்க ஒரு 3-4 லட்சம் பேர். எல்லாருக்கும் ஒரு குருநாதரால் பர்சனலாக வந்து எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பல நேரங்களில் அவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகளோ தகவல்களோ அது ஃபில்டர் ஆகி வெவ்வேறு சேனல் மூலமாக தான் வரும். சில பேர் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒன்றா அவர் தானே எனக்கு நேரம் சொல்லணும்னு. இதுக்கு சார்ஜி மகாராஜுக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் பிடிச்சது. சார்ஜி மகாராஜ் ஒரு முறை ஒரு சென்டருக்கு போகிறாரு. அந்த சென்டர் கோஆர்டினேட்டர் அன்னைக்கு அவர் போன அன்னைக்கு அவர் வரவே இல்லை, இவர் பார்க்கறதுக்கு. சரி உடம்பு சரியில்லை போல இருக்கு, 2வது நாள் வரல, கூப்பிட்டு அனுப்புகிறாரு, ஏன்பா வரலன்னு. அவர் கோபமான்னு சொல்கிறார், என் ஊருக்கு நீங்கள் வரீங்க, நீங்கள் வரீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், உட்காரு, என்னுடைய குருநாதர் பாபுஜி மகாராஜ் தெரியுமா? ஆமாம். டெய்லி மெசேஜ் அனுப்புகிறார்ப்பா, நேரடியாக அனுப்பல, ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறார், அங்கேருந்து வருதுங்க. ஒரு மீடியமுக்கு போயிட்டு மீடியம்கிட்டே என் குருநாதர் என்கிட்ட தானே பேசணும், ஒரு மீடியம்கிட்ட கொடுத்து பேச சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதனால் பல நேரங்களில் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களோ ஆன்மீக பணி சார்ந்த விஷயங்களோ அபியாசியாகவோ வாலண்டியராகவோ ப்ரிசெப்டராகவோ ஃபங்க்ஷனரியாகவோ நீங்கள் இருந்தீங்கன்னா
பல நேரங்களில் நமக்கு தேவையான விஷயங்கள் வெவ்வேறு சேனல் மூலமாக தான் வரும். பரமபதத்தில் இந்த 99வது கட்டத்தை ஞாபகம் வச்சுக்க. என்ன கட்டம் அது? ஈகோ. நீ யார் சொல்கிறது? உனக்கு யார் இந்த வேலையை கொடுத்தது? இன்னைக்குனா இன்னொருத்தர், நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தர். அவருடைய தகவல்களும் அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் சார்ந்ததாக இருந்தாலோ, ஆன்மீக பணியாக சார்ந்ததாக இருந்தாலோ, பல நேரங்களில் நமக்கு, அதனால தான் ஆங்கிலத்தில் அழகாக எப்போ சொல்லுவாங்க, டு நாட் ஷூட் தி மெசஞ்சர்னு வாங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது, அந்த லெட்டரில் விஷயம் சரியா இல்லைன்னு போஸ்ட்மேனை சுட்டுட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம்? போஸ்ட்மேனோட வேலை கொடுத்த லெட்டரை அவங்க வீட்டில் போடுறது. ஏன்பா இது மாதிரி எழுதிருக்கு? ஏன்பா எழுதினு ஒன்று போய் கேளு. என்கிட்ட கொடுத்தாரு, உங்ககிட்ட கொடுத்தேன். உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் உங்களுடைய கையில். ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய ஆன்மீக பணிகளுக்கு எங்கெங்கேருந்து சேனல் மெசேஜ் வருதோ அதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து உங்கள் குருநாதருக்காக செய்கிறீங்களோ அது உங்களுடைய இஷ்டம். அவர் சகோதரர் முதல்ல சொல்லு மாதிரி எவ்வளோ டொனேட் பண்ணணுமா வேணாமா, அதை பற்றி நீங்கள் பேசணுமா வேணாமா, யாராலையும் உங்களை கம்பல் பண்ண முடியாது. இது உங்களுக்கும் உங்கள் குருநாதருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. தங்களோட சொத்தியை எழுதி கொடுத்தவங்களும் பார்த்துருக்கேன் நான். ஒன்றுமே இல்லாமல் ஆன்மீகத்தில் முன்னேறணுங்களும் இருக்காங்க. அது அவங்க நம்ம மார்க்கத்தில் மட்டும்தான் 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா 1,00,000 பாதை இருக்குது. குறிக்கோள் ஒன்று தான். ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அபியாசியுடைய பயணமும் யுனிக். எப்படி நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய கைரேகை இரு மனிதர்களுக்கு ஒன்றாக இருக்காதோ, பயோமெட்ரிக்ஸ் எப்படி இருவருக்கு ஒன்றாக இருக்காதோ, அதை போன்று உங்களுடைய பயணம் 7 மாசத்துல போய் சேரலாம். ஃபாஸ்டஸ்ட் லாலாஜி மகாராஜ் சொல்றது 7 மாசம், 7 வருஷம், 7 லைஃபு. பிரபஞ்சம் முடியும் போது, மகாபிரளயம் போது எப்போனா போய் சேரலாம். அது உங்க இஷ்டம். நீங்க தான் அதை சூஸ் பண்ணணும். குறிக்கோள் தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எப்படி போய் உங்கள் குறிக்கோள் நோக்கி சேருகிறீர்கள், எந்த வேகத்தில் சேருகிறீர்கள், அது உங்களுடைய கையில் இருக்குது. எங்களை மாதிரி இருக்கவங்களுடைய பணி என்ன? அவர் சொல்ற மெசேஜ் சொல்றது, அந்த பணியை சார்ந்த விஷயங்களை சொல்வது. அதுக்கப்புறம் தாஜி சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், எதனால எல்லாரும் வெவ்வேறு மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஏன் சில பேர் கான்ட்ரிபியூட் பண்றது இல்லைன்ற போது அழகா ஒரே வார்த்தையில் பதில், ஃப்ரீ வில் அப்படின்னாரு. உனக்கு ஒரு சுதந்திர எண்ணம் இருக்கு. செய்யணுமா வேணாமா, எப்படி செய்யணும், இந்த முடிவுகள் நீங்க தான் எடுக்க முடியும். ஒரு குருநாதரால் கூட ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் குதினார்னா அடுத்த செகண்ட் எல்லாரும் குதிச்சிருக்கணுமே. அப்படி குதிக்காததுனால தான் பல நேரம் மீண்டும் மீண்டும் பேச வேண்டியதா இருக்கு. சார்ஜ் மேரா ஒரே ஒரு விஷயம் சொன்னார், குருநாதர் குதின்னு சொன்னா யோசிக்காத, செத்துருவமே ஏதோ ஆயிடுமேன்னு யோசிக்காத. நீ செத்த உடனே உனக்கு நேரடியாக சென்ட்ரல் ரிலீஜன்லாம் அனுப்பலாம். இல்லை அடுத்த பிறகு இப்போ உனக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், மனசில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அதுன்னு அவர் சொல்லாமல் போய்ங்க குதிச்சு வச்சு எம்ஏல கேஸ் போடாதீங்க. உங்களுக்கும் உங்கள் குருநாதருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தை அப்பப்போ நீங்களே டெய்லி தராசில் வச்சு பார்த்துக்கோங்க. வேகமாக போயிட்டு இருக்கேன்னா இன்னும் வேகமாக போகிறதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு இந்த சிஸ்டம் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், கூட இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுன்ற கேள்விகளை கேளுங்க. அவருடைய பணியை எவ்வளோ நல்லா பண்ணுறீங்கன்றது நீங்களே உங்களுடைய ஜட்மெண்ட்டுக்கு விட்டுக்கோங்க. நான் யாரையும் தராசில் போட்டு இவர் இவ்வளோ பண்ணார், அவர் அவ்வளோ பண்ணார், இவர் 10 பேர் சேர்த்தார், ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் வாங்கினார், இதை மாதிரி நான் பார்க்கறது நான் விட்டு பல வருஷம் ஆச்சு. ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தெளிவு வந்துடுச்சு, இதெல்லாம் என்மேல் நடக்காது. நான் ஆச்சு, என்னுடைய குருநாதர் ஆச்சு. முடிஞ்சால் 4 பேர்கிட்ட சொல்லுவோம். 4 பேர் கேட்டாங்கன்னா அவங்க இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. மிஷனுடைய பணி தானாக நடக்கும். எல்லாருமா சேர்ந்து சீக்கிரமாக அந்த குறிக்கோளை நோக்கி போகணுன்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.